வணக்கம். நான் உங்கள் தாய் தமிழ் அறக்கட்டளை மணிகண்டன் பேசுகிறேன். நாங்குநேரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன அரசியல் போயிட்டுருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ நம்ம நேற்றைய தினம் ராக்கெட் ராஜா அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். நாடார் ஓட்டு நாடாருக்கேன்னு. நான் என்ன கேட்குறேன்னா, நாடாரில் நல்லவங்க சமுதாயம், அதாவது படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம எல்லாத்தையும் கவனமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். நல்லவங்க, படித்தவங்க, பொதுவாக இருக்கிறவங்க, இந்த தொகுதியோட சூழ்நிலை அறிஞ்சு நல்லவங்க ஜெயிக்கட்டும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நாங்களே நாடார் சமுதாயத்தை சார்ந்த எத்தனையோ பேருக்கு நாங்கள் பணியாற்றிருக்காங்க. எங்கள் சமூகத்தை சார்ந்த எல்லாருமே ஒரு நாடார் சமுதாயம், நம்ம ரூபி மனோகரன் அவர்களாக இருக்கட்டும், நம்ம ரெட்டியார்படி நாராயணன் அவர்களாக இருக்கட்டும், அதுபோக வசந்தகுமார், அவங்கள மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பணியாற்றி அவங்களுக்காக நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஏன் அந்த இவ்வளோ வன்மம்? நான் கேட்குறேன், நாடார் ஓட்டு நாடாருக்கேன்னு சொல்கிறீங்களா? நாடார் பல்கில் நாடார் மட்டும் தான் பெட்ரோல் போடணும், இங்கே ஒரு போர்டு போட்டுருங்க. அதுபோக நாடாரோட டீ கடையில் நாடார் மட்டும் தான் டீ குடிக்கணும், நாடாரோட வணிக வளாகத்துக்கு நாடார் மட்டும் தான் வரணும், சரவண ஸ்டோரில் நாடார் மட்டும் வரணும், நீங்கள் ஒரு போர்டை போட்டுருங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இங்கே வரக்கூடாது, அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஜாதி சான்றிதழ் வாங்கிட்டு உள்ளே விடுங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, ஓட்டு மட்டும் இந்த மாதிரி வன்மமாக இருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா நல்லவங்களே கிடையாது. நாங்கள் எல்லா சமூகமும் வேணும்னு நினச்சி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க. அது போக அவர் சமுதாயத்தில் சமுதாயத்துக்காண்டி பயணம் பண்ணிகிட்ருக்காரு. யாரோ பேச சொல்லியிருக்காங்க, பேசிட்டாரு. ஆனால் இந்த தேவர் சமுதாயத்தில் எத்தனையோ பேர் நீங்கள் ரூபி மோகன் சித்தப்பா மோகன் நினச்சிட்டு, ஏதோ அந்த ரெட்டியார்படி நாராயண பெரியம்மா மோகனை நினச்சிட்டு எத்தனையோ பேர் தேவர் சமுதாயத்தில் வேலை பார்க்கிங்க. அவங்களாம் நாங்கள் கவனமாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு வேலையை நீங்கள் பார்க்காதீங்க. எவ்வளோ பேர் பணம் வாங்கிட்டு வேலை பார்க்காங்க, எவ்வளோ பேர் அதாவது எல்லாரையும் சொல்லலை, அதாவது கஷ்டப்பட்ட தேவமாக இருக்காங்களோ அவங்களாம் உணர்வாக இருக்கான். இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, பெயிண்ட் வேலைக்கு போகிறவங்க, கொத்தனார் வேலைக்கு போகிறவங்க, இந்த மாதிரி கஷ்டப்பட்ட உணர்வு உள்ளவங்க தேவமாரெல்லாம் இருக்க தான் செய்தாங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வசதி படைச்சவங்க இருக்காங்களா, உனக்கு தான் அடுத்த தலைமுறைக்கு பணம் இருக்குல்ல, அடுத்த தலைமுறைக்கும் உங்கள்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் நீங்கள் சாதியை விட்டு கொடுக்கீங்க. நாங்கள் உங்களுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது எங்களுக்கு. இந்த தேர்தல் நாங்கள் தேர்தல் கவனிச்சு தான் இருக்கோம். நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் நிற்பீங்களா அன்னைக்கு பார்க்கும். நாங்கள் கண்டிப்பான உணர்வாளர்கள் பூரா நாங்கள் என்ன செய்வோம், அந்த தொகுதியில் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங் ஆகலாம்னு முடிவு பண்ணுறோம். இந்த அரசியல் நாங்கள் கையில் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறோம். ஏன்னா அந்த தேர்தலில் உங்களை இன்னும் நல்லவன் நம்பிட்டு இருக்காங்க. நிறைய ஊரில் என்ன பண்ணுறீங்க, நீங்களே போலீஸில் போட்டு கொடுக்கீங்க, நீங்களே மறுபடியும் காப்பாற்றுறீங்க. எல்லா அரசியலுங்களும் தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களே அந்த ஊரில் பெரிய ஆளாக இருக்கணும், வேறு யாரும் அந்த ஊருக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிற மனநிலை எல்லா ஒவ்வொரு குக்கிராமங்களில் நிறைய ஊரில் இன்னுமே புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஒன்றிய செயலாளராக இருப்பாங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஊர் அந்த பஞ்சாயத்து என்னோட கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்காங்க. இங்கே பஞ்சாயத்து வந்துவாங்கன்னா மாவட்ட மாநில அரசியல் நீங்கள் வரக்கூடாது. ஏன்னா இது சமூகம் சார்ந்து இந்த சமூகம் பாதிக்கப்படுது. ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்களில் பாதிக்கப்படுதோம். அப்படிங்கிற நாங்கள் இந்த நாங்குநேரி தொகுதியை மீட்கணுங்கிற எண்ணம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் உங்கள்கிட்டையும் இல்லை. நாங்குநேரி உங்கள்கிட்ட வசதி படைச்சவன்ட்ட இல்லை, கஷ்டப்பட்ட தேவமாட்ட இருக்குது. நான் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். எல்லாமே எதிர்கால அரசியலில் உங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பாக நிற்போம். ஏன்னா எல்லாத்தையும் கவனிச்சு தான் இருக்கோம். நீங்கள் உங்கள்கிட்ட கொஞ்சமாக உணர்வு வேண்டாமா? இனிமேல் வர காலமாவது இதை மாற்றி அமைக்கணும். நாங்குநேரி தொகுதி மீட்கப்படணும். நாளைக்கே நாடாரே நல்லவங்க நிற்கட்டும். இப்போ நம்ம நாங்குநேரில் அந்த கவிக்கண்ணன் ஒரு அண்ணன் நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதா இருந்தோம். உதாரணம் கரகாமல் நிற்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நாங்கள் அந்த அண்ணன் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனால் இந்த நாடார் ஓட்டு நாடாருக்கேன்னு சொல்கிறது கேவலமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை நல்ல வார்த்தை கிடையாது. ஏன்னா தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க நாடார் வெற்றி பெறணும் உழைச்சிருக்கோம்ல. அப்போ நாடார் சமுதாயம் இதை பார்த்து திருந்தோம். நல்லவங்களும் இருக்காங்க. நாடார் சமுதாயம் உழைப்பால் உயர்ந்தவங்க நல்லவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்களும் இதை திருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு சாதி வன்மத்தோடு பேசுகிறவங்களோட பேச்சை கேட்கக்கூடாது. நாளைக்கு நல்லவங்க நிற்கட்டுமே. இப்போ ரெட்டியார்படி நாராயணனே அந்த அண்ணனே ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சியில் என்னன்னா ஓகே, பொதுவாக நம்ம அமைதியாக இருக்கலாம், அந்த நாடா சமுதாயம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். தேவைக்கே இன்னும் தன்னை அறிமுகமே தன்னோட எப்படி சொல்ல தன்னை நிரூபிக்கவே இல்லை. அதில் நிற்கிறாரு. அதனால அவருக்கு சப்போர்ட். ஆனால் ரூபி மனோகரன் இந்த 5 வருஷத்தில் அந்த அண்ணன் எங்கேயாவது நன்றி சொல்ல வந்திருக்காரா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நன்றி சொல்ல வந்திருக்கிறாரா? ஏதாவது தொகுதிக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரா? அதாவது நாங்குநேரியில் வரக்கூடிய அந்த
அந்த மருத்துவமனையே வந்து அவர் விட்டு கொடுத்துட்டாரு. எங்கே போச்சு? வள்ளியூர் போயிடுச்சு. அதை கூட அவர் சட்டசபையில் ஒரு குரல் எழுப்பலை. சொந்த கட்சிக்காரன் ஜெயக்குமாரோட அண்ணன் வந்து கொலை பண்ணிட்டாங்க. அது இன்னைய வரைக்கும் அவர் குரல் கொடுத்தாரா? நாடா சமுதாயத்துக்காக அவர் குரல் கொடுத்தாரா? அந்த சமயத்துக்கு ஒரு உண்மையாக இல்லை. அதனால தான் நம்ம வந்து எசிக்கு முத்தன மாதிரி ஒரு நல்லவங்க பின்னாடி நிற்கும். அந்த ஒரு அரசியலை கூட ஏன் எல்லாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க? ஜாதியை வந்து ரொம்ப ஜாதி ரீதியான செயல்பாடுகளில் வந்து எல்லாருமே வந்து அந்த ஜாதி ரீதியாக பேசுகிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவங்க வந்து ரொம்ப எல்லா சமுதாயத்துக்கும் ஆபத்தானவங்க. உங்கள் சொந்த சமுதாயத்துக்கு ஆபத்தானவங்கன்னு தான் சொல்கிறோம். அது தேவர் சமுதாயத்தை சார்ந்தவன் தேவர் ஓட்டு தேவருக்குன்னு சொன்னாலும் அவனும் ஆபத்தானவன் தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எல்லா நல்லவங்கன்னா ஓட்டு போடுங்க. நாடா சமுதாயமாக இருந்தாலும் ஓட்டு போடுங்க. தேவேந்திர குல எல்லாரும் நல்லவங்கனாலும் ஓட்டு போடுங்க. நல்லவங்கன்னா ஜெயிக்கக்கூடிய கட்சி. எல்லா சமுதாயமும் ஓட்டு போடக்கூடிய ஒரு கட்சி இருக்கணும். அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்த மாதிரி எல்லா சமுதாயம் ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து நல்லவங்கன்னா ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளர் நல்லவங்க இருந்தால் ஓட்டு போட. ஜாதி பார்த்து யாரும் ஓட்டு போடாங்க. தயவு செய்து நம்ம நாங்குநேரி தொகுதி நல்ல நிலைமைக்கு வரணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் தமிழ் அறக்கட்டளை, மணிகண்டன்.